கெச்சப் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து வைன் டொமேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் இது. இல்லைன்னா நம்ம ஊர் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்திங்கன்னா நல்லா வரும். மற்ற பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். சுக்கு பொடி இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைஸில் உள்ள சுக்கு எடுத்துகிட்டு நம்ம இடித்து பொடியாக்கிக்கலாம். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ண போகிறேன். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்ச வரும். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், இந்த சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நிறைய போட்டுறாதீங்க, மசாலா மாதிரி ஆகிடும். இந்த சைஸ் வெங்காயம், 2 பல்லு பூண்டு, பட்டையை வந்து பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். சினமன் பவுடர்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். குக்கிங் ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்காக 3 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா கார்ன் ஸ்டார்ச் 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து நீங்கள் வந்து மிளகாய்த்தூளையும் கரம் மசாலா பொடியும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிட்ஸுக்கு கொடுக்குறப்ப கெச்சப் வந்து ரொம்ப நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது போட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா கெச்சப் மாதிரி இருக்கும். வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஒமிட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு பேனில் குக்கிங் ஆயிலை ஊற்றிட்டு, குக்கிங் ஆயில் வந்து ஒன்றுலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதில் பூண்டை வந்து இந்த மாதிரி நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ரெண்டையும் போட்டு ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். ரொம்ப டார்க் கலராக ஆக்கிட வேண்டாம், கொஞ்சம் லைட் கோல்டன் கலராக இருந்தால் போதும். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி போட்டு தக்காளியை வேக வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் வந்து தக்காளியை இந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சாலும் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தக்காளி வந்து ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே மிளகாய்த்தூள், நல்ல காஷ்மீரி சில்லி பவுடர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்க, கலர் நல்லாயிருக்கும். கரம் மசாலா பவுடர், சுக்கு பொடி, பட்டை பவுடர், சினமன் பவுடர், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நான் கொஞ்சம் வந்து ஆயில் பிரிஞ்சு வரணும், ரொம்ப வந்து திக்காக பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிட வேணாம். நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசம் போய் லைட்டாக ஆயில் பிரிஞ்சு கொஞ்சம் இந்த லிக்விட் கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். அந்த ஒரு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வதங்கிறதுக்கு. கைவிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ அது வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் ஊற்றி அதில் இருக்க அந்த நம்ம போட்டிருக்க தக்காளியோட விதை, தோல் அதெல்லாம் வந்து நல்லா வந்து வடித்து எடுத்துக்குவோம். அதோடு போட்டிங்க அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடிச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளோட அந்த பியூரி. பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு பேனில் நல்லா அடிகனமான பாத்திரம் இல்லாட்டி நான்ஸ்டிக் பேனாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க பியூரியும் ஆட் பண்ணிடலாம். அதுலேயே நம்ம வந்து இப்போ நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து நீங்கள் டொமேட்டோவோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் கூட குறைச்சி வரும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு சுகர், அதனால் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நல்லா வந்து கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் மாதிரி நல்லா மேலே பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உள்ள நம்ம கார்ன்ஸ்டார்ச்சை வந்து தண்ணியை கொஞ்சமாக லிக்விட் ஆக்கி அதை இதில் அதை வந்து இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும்னா எந்த கன்சிஸ்டன்சிக்கெலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த ஒரு பிளேட்டில் ஊற்றி பார்த்தீங்க அப்படின்னா கீழே உழுவாமல் இருக்கணும். அதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி. தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கெச்சப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதை நீங்கள் வந்து 1 மாதம் அளவுக்கு நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இது கிட்ஸுக்கு வந்து நம்ம ஹோம்மேட் கெச்சப் கொடுக்குறப்ப நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களோட செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.